ஒரு குருவிடம் ஏராளமானோர் சீடர்களாக இருந்தனர். அவர்களுக்கு குரு தேவையற்ற சுமைகளை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் தனது சீடர்களுக்கு ஒரு கதையை கூறினார். ஒரு நாட்டின் மன்னர் ஒரு பகல் வேளையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் நகரை வலம் வந்து கொண்டிருந்தார். ஒரு தெருவில் மன்னர் வந்து கொண்டிருக்கும் போதே காவலர்கள் பலரும் அடுத்த தெருவில் மன்னர் செல்லும் பாதையில் இடையூறு ஏற்படாத வண்ணம் மக்களை ஒதுக்கிவிட்டு கொண்டிருந்தனர். அந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரன் அழுக்கு மூட்டை ஒன்றை தலையில் சுமந்தபடி அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் காவலர்கள் சிலர் அவன் அருகில் சென்று, மன்னர் இந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார், நீ சாலையோரமாக ஒதுங்கி நில் என்று ஒதுக்கிவிட்டனர். மன்னர் என்ற சொல் கேட்டதும் அந்த பிச்சைக்காரன் பயந்து போய் தலைச்சுமையோடு சாலை ஓரமாக ஒதுங்கி நின்றான். சிறிது நேரத்தில் அந்த வழியாக மன்னர் வந்தார். அவரை பார்த்து மக்கள் அனைவரும் கரங்களை குவித்து ஆரவாரம் செய்தனர். மன்னரும் மக்களின் மனமகிழ்ச்சியை பார்த்தபடியே பயணித்து கொண்டிருந்தார். அப்போது அவர் கண்ணில் சாலையில் ஓரமாக நின்ற பிச்சைக்காரனின் உருவம் தென்பட்டது. அவர் ஒரு நல்ல மன்னர், சிறந்த மனிதாபிமானி, கருணை உள்ளம் கொண்டவர் என்பதால் தேரை ஓட்டுபவரிடம் தேரை நிறுத்தும்படி கூறினார். அவரும் தேரை நிறுத்திவிட்டார். உடனே மன்னர் பிச்சைக்காரனை பார்த்து தன் அருகில் வரும்படி அழைத்தார். அவனுக்கோ பெரிய அச்சம். என்ன செய்ய போகிறாரோ என்று நடுங்கியபடி தலைச்சுமையோடு மன்னரின் அருகில் சென்றான். வாப்பா, அருகில் வா, வந்து தேரில் ஏறிக்கொள், உன்னை நீ செல்லுமிடத்தின் அருகில் இறக்கி விடுகிறேன் என்று கூறினார். அவரது வார்த்தையை பிச்சைக்காரனால் நம்பவே முடியவில்லை. தயங்கியபடியும் பயந்தபடியும் ஒன்றும் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தான். மன்னர் விடாமல் வற்புறுத்தவே அவன் ஒருவித நடுக்கத்துடன் தேரில் ஏறி ஓர் ஓரமாக போய் அமர்ந்தான். அவன் தலையில் அதே சுமையுடன் அழுக்கு மூட்டை. அவனது தலையில் இருந்த சுமையை பார்த்த மன்னர், ஏனப்பா, அந்த மூட்டையை எதற்காக இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய்? அதை இறக்கி அருகில் வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்டார். அதை கேட்டு அவன் பதறினான். ஐயா, நீங்கள் கருணை கொண்டு என்னை இந்த தேரில் ஏற்றிச் செல்வதே பெரிய விஷயம். என் பாரத்தை சுமப்பதோடு உங்கள் தேர் இந்த மூட்டையையும் சுமக்க வேண்டுமா என்றான். பலரும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சுமக்கிறோம், எதற்காக சுமக்கிறோம் என்பதே தெரியாமல் வேண்டாத குப்பைகளை, கூலங்களை எல்லாம் சுமந்து திரிகிறோம். மேலும் மேலும் குப்பைகளை சேகரித்து கொண்டே போகிறோம். அந்த தேவையற்ற குப்பைகளை தூக்கி எறியும் வாய்ப்பு வந்தாலும் கூட நமது மூடத்தனத்தால் அதை கீழே இறக்குவதில்லை. கதையின் நியதி: நம் வாழ்க்கையில் நல்ல தருணம் அமைந்து முன்னேற்றுவதற்கான பாதை கிடைக்கும் பொழுது நமக்கு தேவையற்ற செயல்களையும் பழக்கங்களையும் தவிர்த்தால் மட்டுமே நாம் மேல் நோக்கி செல்ல முடியும்.